மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 25 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரகுராம் வந்துட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாரு. பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம தனா வந்துட்டு நேராக ரகுராம பார்க்குறாங்க. அப்போ தான் மகாலிங்கம் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இங்கே பாருமா தனா, என்ன சொன்னாரு தெரியுமா உங்க அப்பா? ஒருவேளை நீ மட்டும் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டியன்னா உங்க அப்பா எந்த இடத்துல உயிரை விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தனாவுக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. நம்ம அப்பாவா இப்படி சொன்னாரு? கண்டிப்பா நான் அப்பாவுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது சொன்னா கண்டிப்பா அப்பா இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம தனா நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா உங்களோட முடிவு தான்ப்பா என்னைக்குமே என்னோட முடிவு. நான் என்னைக்குமே உங்களை நான் எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு தனா அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றாங்க. இதை கேட்டதோட நம்ம ரகுராமுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்ப ரகுராம் வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் நம்பினவங்க எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா என் பொண்ணு அப்படி கிடையாது. என் பொண்ணு என் மானத்தை காப்பாத்திட்டா. பாத்தியா புவனேஸ்வரி, இவ சொல்லிட்டால அவ இனிமே கதிர் கூட சேர்ந்து வாழ மாட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஒரு பக்கம் சோகமாகவும் நிற்கிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பா உங்களோட முடிவு தான் என் முடிவு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, பாத்தியா புவனேஸ்வரி, என் பொண்ணை என்னமோ சொன்ன, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டா அப்படின்னு. பாத்தியா அத்தனை பேருக்கு முன்னாடி என் பொண்ணு என்னோட வார்த்தையை மீறாம எப்படி சொல்லிட்டா பத்தியா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும், சும்மா சொல்லுவா, அதுக்காக எல்லாத்தையும் நம்ப முடியுமா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு கதிர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கு ஆதாரமா நாளைக்கு காலையில காளி கோவில்ல காசு வெட்டி போட போறேன். இனிமே என் பொண்ணு தனாவுக்கும் கதிருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, ஆமா தனா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பசுபதி சிரிக்கிறாரு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, புவனேஸ்வரி அம்மா, நீங்க இப்படி நடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க நடிச்ச நடிப்புல இந்த ஊரே உங்களை நம்புது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சும்மாவா, அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, நம்ம நினைச்ச மாதிரி அந்த கதிரையும் தனாவையும் பிரிச்சு விட்டாச்சு அப்படின்னு. புவனேஸ்வரியும் ஆமண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 பேரை சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணை வீட்டுக்கு தான் போறாங்க. பண்ணை வீட்டுல நம்ம கார்த்தி இருக்காரு. புவனேஸ்வரி நேரா கார்த்தியை போய் பார்த்து, இங்க பாரு கார்த்தி, நான் தான் உன்னை வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு, எதுக்கு இந்த பண்ணை வீட்டுக்கு வந்த அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லத்த, வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதான் வந்தேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ செத்துட்ட அப்படின்னு இந்த ஊர் ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க உன்னை பார்த்தாலும் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதனால நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு. நம்ம திட்டம் நிறைவேற வரைக்கும் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த விஷயம் தெரிஞ்ச ஜானகியும் மாயாவும் கண்டிப்பா அதை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை நம்ம எப்படியாவது தடுக்கணும். ஆனா ஜானகி என்ன முடிவு எடுத்தாலும் ரகுராமுக்கு எதிராக தான் எடுப்பா. இதனால ரகுராமுக்கும் ஜானகிக்கும் இன்னும் சண்டை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதியும் சரிம்மா அப்படின்னு. புவனேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி நீ வெளியில நிக்காம ரூமுக்குள்ள போ அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாரு. அதே நேரத்துல புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, அண்ணா கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற அந்த காசு வெட்டி போடுற நிகழ்ச்சிய கண்டிப்பா அந்த ஜானகி தடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருமா புவனேஸ்வரி, அந்த மாயாவும் ஜானகியும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. ஏதாவது கண்டிப்பா பண்ணி இதை தடுக்க பார்ப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம ரகுராமையும் தனாவையும் காமிக்கிறாங்க. ரகுராம் தனாவை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட பாட்டி நேரா ரகுராமா பார்த்து, ஏப்பா சிவா வந்து சொன்னப்பதான்ப்பா எங்களுக்கு தெரியும் அங்க பிரச்சனை அப்படின்னு. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு. அப்ப ரகுராம் வந்துட்டு நேரா தனாவா பாக்குறாரு. அப்ப வீட்டுல உள்ள எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. மாயா ஜானகி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ரகுராம் நேரா அவரோட பொண்ணை பார்த்து, என் பொண்ணு என்னை தலைகுனிய விட்டுற மாட்டா, நான் சொன்ன எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பாண்டி கேக்குறாங்க, என்னப்பா ரகு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அந்த கதிருக்கும் தனாவுக்கும் உள்ள உறவை அத்து விட்டாச்சு. இனிமே அவங்க 2 பேருக்கும் எந்த வித உறவும் இல்லை அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டேன். நாளைக்கு காளி கோவில்ல
2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு காசை வெட்டி போட போறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகியும் மாயாவும். அப்ப நம்ம பாட்டி சொல்றாங்க, ஏன் ரகு இவ்வளவு சீக்கிரமா இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்த அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அம்மா எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா அந்த கொலகாரன் கூட என் பொண்ணை வாழ சொல்றீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, தனா ரொம்ப அருமையான முடிவெடுத்திருக்க. நல்ல வேளை அந்த கொலகாரன் கூட நீ வாழ்றதுக்கு ஒத்துப்பியோ அப்படின்னு நினைச்சு நாங்க எல்லாரும் ரொம்ப கவலையோட இருந்தோம். நீ எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு தானா. இனிமேதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, ஆமா பத்மா, இனிமேதான் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. இனிமே அந்த கொலகாரனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. தனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மாயாவுக்கும் ஜானகிக்கும் ரொம்ப அதிர்ச்சி. நம்ம தனா நேரா மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜானகி நேரா மாடிக்கு போயிட்டு தனாவை போய் பாக்குறாங்க. தனா நேரா ஜானகியை பார்த்ததோட கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்ப நம்ம தனா வந்துட்டு அழுகிறத பார்த்துட்டு ஜானகி கேக்குறாங்க, ஏமா தனா இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்த, என்னடி நடக்குறீங்க அப்படின்னு. அப்ப தனா வந்துட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே, அம்மா நான் இது மாதிரி சித்தப்பா சொன்னதோட அங்க போயிட்டு எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் தைரியமா போனேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒருவேளை நான் மட்டும் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தா அப்பா உயிரை விட்டுருப்பாரு அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்னடி சொல்ற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமாம்மா, அத்தனை பேருக்கு முன்னாடி அப்பா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் மட்டும் அவர் முடிவை எதிர்த்தா அந்த இடத்திலே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் வேற வழியே இல்லாம நான் கதிர் கூட சேர்ந்து வாழலைன்னு சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு தனா அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. இதை பார்த்ததோட மாயா கவலைப்படுறாங்க. அப்ப ஜானகி நேரா தனா கிட்ட, இங்க பாருமா, அவர் இப்படி சொல்லுவாருன்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு அப்படின்ட்டு ஜானகியும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா என்ன பெரியம்மா பண்றது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, கவலைப்படாத மாயா, கண்டிப்பா வந்துட்டு கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கப்படும். தனாவும் கதிரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட தனா ரொம்ப அழுகுறாங்க. என்னம்மா ஏமா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஜானகி வந்துட்டு தனாவை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் வந்துட்டு ரூம்ல உட்காந்துருக்காரு ஒரே யோசனையா. ரகுராமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரகுராம் ரொம்ப கவலையா அவரோட ரூம்ல உட்காந்துருக்காரு. அதே நேரத்துல சிவா வந்துட்டு தயங்கி தயங்கி ரூம்குள்ள வராரு. அப்ப சிவா வரத ரகுராம் கவனிக்கிறாரு. அப்ப சிவா இங்கேருந்து வந்துட்டு, அண்ணா, இது வரைக்கும் உங்களோட முடிவை நான் எதுவுமே எதிர்த்தது கிடையாது. எல்லாமே நியாயமா தான் இருக்கும். அதனாலதான் இது வரைக்கும் நீங்க என்ன முடிவு எடுத்தாலுமே நான் ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க தனாவுக்கும் கதருக்கும் இனிமே எந்தவித ஒட்டு உறவும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, சிவா, அதுக்காக நம்ம பொண்ணு தனாவை காலம் ஃபுல்லா அந்த கொலகாரனோட வாழ சொல்றியா? ஒரு நிம்மதியான வாழ்க்கை என் பொண்ணுக்கு கிடைக்குமா? நீ ஏன் சொல்ல? இப்படி யாருக்குமே தெரியாம கார்த்தியை அடிச்சு கொன்னவன் நாளைக்கு நம்ம பொண்ணே ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு பயமா இல்லையா சிவா அப்படின்னு. அப்ப சிவா அமைதியா இருக்காரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு சிவா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பொண்ணுக்கு எடுத்த முடிவு எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது சிவா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, சரிண்ணா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு சிவா, நாளைக்கு நடக்க போற அந்த காளி கோவில்ல காசு வெட்டி போடுறது உறுதிதான், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப சிவா ரொம்ப கவலைப்படுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ரகுராமை விட சிவா கொஞ்சம் நல்லா தான் யோசிக்கிறாரு. ஏன்னா ரகுராம் அவசரப்பட்டு எல்லா முடிவையும் எடுக்கிறாரு. ஆனா சிவா எந்த பக்கம் தவறு இருக்கு, எந்த பக்கம் சரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்றாரு. ரகுராமை விட சிவா எடுக்கிற முடிவுகள் நல்ல முடிவா இருக்கு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம தனா அங்கேருந்து வராங்க. வந்துட்டு ஜானகிட்ட, அம்மா உன் மடியில படுத்துக்குவா அப்படின்னு சொல்ல, ஜானகியும் அதுக்கு என்னம்மா படுத்துக்க அப்படின்னு சொல்ல, நம்ம தனா வந்துட்டு மடியில படுக்கிறாங்க. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கல, கிடைச்ச வாழ்க்கையாவது ஏத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகிட்டேம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா தனா, கவலைப்படாதம்மா, நான் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். ஏதோ நம்ம தலையெழுத்து கெட்ட காலம், அதனால இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நீ கதிரை வெறுத்துறாத. என்னை பொறுத்த வரைக்கும் கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா, நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு
ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, நீ கவலைப்படாத. இப்போதைக்கு அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு, அதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு. உன் வாழ்க்கைக்காக கண்டிப்பாக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஜானகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம மாயா தூரத்துலேருந்து கேட்குறாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, பெரியம்மாவும் தங்கச்சி தனாவும் ரொம்ப பாவம், இன்னும் எவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஜானகி வந்துட்டு தனாவை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. தனா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் மாயா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக ஜானகியோட மடியில் படுக்கிறாங்க. ஜானகியும் வந்துட்டு மாயாவை படுக்க வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் சின்ன பொண்ணு, ஒரு பக்கம் பெரிய பொண்ணு, 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நம்ம மாயாவை பார்க்குறாங்க, தனாவையும் பார்க்குறாங்க. என் பொண்ணுங்களோட வாழ்க்கைக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்ட்டு ஜானகி 2 பேரையுமே அப்படியே மெதுவாக கீழே படுக்க வச்சுட்டு ஜானகி அங்கேருந்து சாமிக்கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு, நான் இன்னைக்கு எடுக்கிற முடிவு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஜானகி நேராக ரகுராம் தூங்கிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு, என்னங்க, நான் எடுக்க போகிற முடிவு கண்டிப்பாக உங்கள் கௌரவத்தை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கைக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் என்னை மன்னிச்சிடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நம்ம பொண்ணோட வாழ்க்கை அப்படி கிடையாது. நான் மட்டும் இப்போ ரொம்ப டிலே பண்ணேன்னா கண்டிப்பாக நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிரும், அதுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஜானகி ரகுராம் தூங்கிட்டு இருக்காரு அவரை பார்த்து சொல்லிட்டு காலை தொட்டு கும்பிட்றாங்க. காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம ஜானகி மெதுவாக வெளியில் நடந்து வராங்க. அதே நேரத்தில் ஜானகி வந்துட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே நம்ம கதிர் உட்காந்துருக்காரு ஸ்டேஷனுக்குள்ளே. கதிர் ரொம்ப கவலையாகவே உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி எங்கேருந்து போயிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் ஜானகியை பார்த்துட்டு, வாங்கம்மா, நீங்கள் தானே ரகுராம் ஐயோட ஒய்ஃபு ஜானகி, யாரம்மா கதிரை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இல்லையா, நான் சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோடு அவர் சொல்கிறாரு, என்ன சரணடைய வந்திருக்கீங்களா, ஏம்மா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை, கதிர் ஒன்றும் கார்த்தி இறப்புக்கு காரணம் இல்லை, நான் தான் என் கையால் அந்த கார்த்தியை அடிச்சு கொன்னேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட அந்த போலீஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. போலீஸ் நேராக ஜானகியை பார்த்து, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத நம்ப முடியல அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, ஐயா, நான் தான் அந்த கார்த்தியை இரும்பால் அடிச்சு கொன்னேன், இந்த கையால் தான் நான் கொன்னேன், என்னை கைது பண்ணுங்க, நான் சரணடைய வந்திருக்கேன், கதிரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு போலீஸ். அம்மா, நீங்கள் போயிட்டு அப்படி உட்காருங்க, நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஜானகி வந்து உட்காடுறாங்க. அப்போ அவர் நேராக குருவரனுக்கு கால் பண்ணுறாங்க. குருவரன் வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ குருவரன் ஃபோனை பார்த்துட்டு, என்னது ஏட்டு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து சரணடைஞ்சிருக்காங்க ஐயா, அவங்க தான் கார்த்தியை கொன்னாதான் வந்து சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் கேட்குறாரு, யார் அது அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, ரகுராமையோட மனைவி ஜானகி அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனுக்கு செம ஷாக்கு. குருவரன் நேரா ஏட்டுக்கிட்ட, இங்கே பாருங்க, அந்த அம்மாவை உட்கார வச்சிருங்க, நான் வரேன், ஏதோ புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம போலீஸும் சரி அப்படின்னு சொல்ல குருவரன் நேராக ஸ்டேஷனுக்கு வராரு. வந்துட்டு நேராக ஜானகியை பார்த்து, அம்மா, என்னம்மா இதெல்லாம் கதிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இல்லைப்பா, நான் கதிரை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படி பண்ணலை, ஆனால் உண்மையாகவே தப்பு பண்ணது நான் தான், கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் இந்த கையால் கார்த்தியை அடித்து கொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோடு குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறது பொய் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, இதுக்காக இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லைப்பா குருவரா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், ராத்திரி நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பத்மாவும் பார்வதியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் கதிர் வீட்டில் தான் இருந்தான், கார்த்தி காணாமல் போன அன்னைக்கு நான் தான் பண்ணை வீட்டுக்கு போயிட்டு கார்த்தியை அடித்தேன், அடித்து கொண்டாந்து அந்த பள்ளத்தில் தள்ளிட்டேன் அப்படின்னு. அப்போ குருவரன் கேட்குறாரு, அப்புறம் எப்படி அந்த கதிரோட பர்ஸு கார்த்தியோட இடத்துக்கு போணுச்சு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நான் ஒரு பயத்தில் அப்படி பண்ணிட்டேன், கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை,
தப்பு பண்ணது நான் தான், என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட நம்ம குருவரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தானாக வந்து சரணடைஞ்சதுனால எனக்கு வேறு வழி இல்லை, உங்களை கைது பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் உங்கள் மருமகனை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா குருவரா, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, சரி நீங்கள் இப்படி சொன்னதுனால உங்களை நான் கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை கைது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் குருவரன் நேராக கதிரை போய் பார்க்குறாங்க. அப்போ கதிர் நேராக குருவரனை பார்த்து, சார் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன், கார்த்தி காணாமல் போனதுக்கு நான் காரணம் கிடையாது. அந்த பர்ஸு காணாமல் போய் 3 நாளைக்கு மேலே ஆகுது. யாரோ ஒருத்தவங்க இந்த சூழ்ச்சியில் சிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க சார். கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரியோட திட்டமாக தான் இருக்கும் சார். தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்கிறாரு, கதிர் உன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கார்த்தியை கொலை பண்ணது நீ கிடையாது, வேற ஒருத்தவங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, வேற ஒருத்தவங்களா சார், யாருன்னு காமிக்க சார் அப்படின்னு. அப்போ நம்ம குருவரன் சொல்கிறாரு, உன்னை விடுதலை பண்ணியாச்சு, நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிகிட்டு வராங்க. அதே நேரத்தில் கதிர் கேட்குறாரு, யாரு சார் அது அப்படின்னு. அப்போ ஜானகி திரும்பி நிற்க, ஜானகியை பார்த்ததோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. அத்தை நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அவங்க தான் கார்த்திகை கொன்னதா சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாரு கதிர். கதிர் சொல்கிறாரு, அத்தை என்ன காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுறீங்களா அத்தை? அத்தை அந்த எதிரியோட கூட்டத்துக்கே இதுதான் தேவை, நம்மளை வந்துட்டு கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு. தயவு செஞ்சு நீங்கள் போங்க அத்தை அப்படின்னு. ஆனால் நம்ம ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உன்னோட வாழ்க்கைக்காகவும் தனாவோட வாழ்க்கைக்காகவும் நான் இதை பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருப்பா கதிர், உண்மையாகவே நான் தான் கார்த்தியை அடிச்சு கொன்னேன். இங்கே பாரு, நான் சரணடைஞ்சிட்டேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்ததோட பேரதிர்ச்சி ஆகுறாரு நம்ம கதிர். கதிர் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஆகும் அப்படின்னு. அப்போ கதிர் நேராக வந்துட்டு குருவரன்ட்ட, சார் எங்கள் அத்தை எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா கதிர், எனக்கு வேறு வழி தெரியல, நான் என் மேடத்தை கைது பண்ணி தான் ஆகணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை நேராக ரகுராம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட கதிரை பார்த்ததோட ரகுராம் செம்ம கோவப்படுறாரு, இவனை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அப்பா இவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆகிருச்சு, வேற ஒருத்தவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரகுராம் கேட்குறாரு, யார் அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, அம்மா ஜானகி தான் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. மருமகனை காப்பாற்றுறதுக்காக அவள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாளா அப்படின்னு. அதுக்கு குருவரன் சொல்கிறாரு, இல்லைப்பா அவங்க தான் அடிச்சு கொண்டு இருக்காங்க, அதுக்கான ஆதாரத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. அப்போ நம்ம ரகுராம் செம அதிர்ச்சி ஆகுறாரு. அவள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளா, இனிமே அவளுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு தலையில ஊத்திக்கிறாரு. ஜானகியை தலை முழுகிறாரு. இதை பார்த்ததோட எல்லாருமே செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. நம்ம ரகுராம் வந்துட்டு ஜானகியை காப்பாத்துவாரா, இல்ல ஜானகிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா, நம்ம ஜானகியை காப்பாற்ற போறது யாரு, கார்த்தி உயிரோடு இருக்கிறது வெளியில தெரிய வருமா, இது எல்லாமே தான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. அடுத்த எபிசோட்ஸ்ல என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.